தேவன் உன்னை அறிந்திருக்கிறார் என்ற தலைப்பில் இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசுவாராக. தேவன் உன்னை அறிந்திருக்கிறார். இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். தேவன் என்னை அறிந்திருக்கிறார். இப்போ நீங்கள் ஒருத்தரை அறிந்திருக்கிறீங்கன்னா என்னென்ன அறிந்திருப்பீங்க? தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், தேவன் என்னை அறிந்திருக்கிறார் அப்படின்னு வசனம் ஒரு இடத்துல போட்டிருக்கு. அல்லேலூயா. தேவன் என்னை அறிந்திருக்கிறார். எப்படி அறிந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெளிப்படுத்தல் 2:3 எடுத்து வாசிங்கன்னா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். தேவன் நம்முடைய நல்ல காரியங்களை அறிந்திருக்கிறார், அதே சமயம் நம்முடைய குறைவுகளையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய அங்கே என்னென்ன போட்டிருக்க 3 விஷயங்கள், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இப்போது ஐயாவுடைய பிரயாசம் எனக்கு ஃபுல்லாக தெரியாது, தெரியுமா? அவர் எதெல்லாம் பிரயாசப்படுறாருன்னு தெரியாது. அல்லேலூயா. அவர் எதெல்லாம் சகித்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியாது, தெரியுமா? தெரியாது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் அவர் எதெல்லாம் சகித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று. அல்லேலூயா. அதே மாதிரி அவருடைய பொறுமையை சில இடத்துல பார்க்க முடியும், சில இடத்துல என்னால் பார்க்க முடியாது. ஆனால் என் தெய்வத்தினால் எல்லாவற்றையும் பார்க்க முடியும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தேவன் உன்னை அறிந்திருக்கிறார், தேவன் உன்னை அறிந்திருக்கிறவர், அவர் அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ அவர் நம்மை அறிந்திருக்கிறதுனால நமக்கு கவலையே. இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, என்னை குறித்து யாருக்கும் எதுவுமே தெரியல. அது ஒரு பெரிய பிரச்சனையாக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ போராட்டத்தில் இருக்கிறேன், எவ்வளோ கண்ணீரில் இருக்கிறேன், அந்த மாதிரி நம்ம ஒரு வேதனைக்குள்ளாய் நம்ம வாழ்க்கை கடந்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா என்னென்னா நம்ம யாரும் புரிஞ்சிக்கல, நம்ம யாரும் அறியல. அல்லேலூயா. என்னுடைய வேதனைகளும் என்னுடைய கஷ்டங்களும் யாரும் அறிஞ்சிக்கவே இல்லைன்னு நம்ம அடிக்கடி நம்ம புலம்புவது உண்டு. ஆனால் இங்கே வேதத்தில் என்ன சொல்லுது? நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அப்போது நம்ம படுற கஷ்டங்கள், நம்ம பொறுமையாக இருக்கிறது, அவருடைய நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பதை யார் அறிந்திருக்கிறார்? கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிற தேவன். இந்த பாதையில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம தாய்மார்களாக இருக்கட்டும், பெரியவர்களாகட்டும், சிறு பிள்ளைகளாகட்டும், நான் எவ்வளோ சகிச்சுன்னு இருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ பொறுமையாக என் குடும்பத்தில் இருக்கேன் தெரியுமா, எவ்வளோ காரியங்களை என் குடும்பத்திற்காக செய்கிறேன், ஆனால் யாருக்கும் என்னுடைய நான் செய்கிறது தெரிய மாட்டுது. அல்லேலூயா. ஆனால் தேவன் சொல்கிறார், உன்னை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னுடைய பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பொறுமையை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய சகிப்புத்தன்மையை நான் அறிந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு தேவன் உன் சகிப்புத்தன்மையை அறிந்திருக்கிறார். எதை அறிந்திருக்கிறார் சொல்லுங்களேன்? சகிப்புத்தன்மைனா என்னதுங்க? எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த வீட்டை விட்டு ஓடாமல் இருக்கிறது சகிப்பு. எவ்வளோ தான் மாமியார் குடும்பம் பண்ணாலும் குடும்பத்தை விட்டு போகாமல் இருக்கிறது. அல்லேலூயா. சகிப்புத்தன்மை. வலி இருந்தாலும் விசுவாசத்தை விடாமல் இருப்பது. எப்படிங்க? நிறைய பெயின் இருக்குது நமக்குள்ள, நிறைய காரியங்கள் நம்மை அழுத்துது, ஆண்டவரை விட்டு தூரம் செல்ல. ஆனால் அந்த விசுவாசத்தை விடாமல் பிடிச்சின்னு இருக்கும் தெரியுமா, அதுதாங்க சகிப்புத்தன்மை. அல்லேலூயா. கஷ்டம் இருந்தாலும் கர்த்தரை விட்டு போகாமல் கடைசி வரைக்கும். அவனுடைய சீஷன் என்ன சொன்னார்? எப்படி இருந்தாலும் உன் கூடவே நான் செத்து போகிறேன்னு நம்ம சொல்லணும். அல்லேலூயா. சகிப்புத்தன்மை எத்தனை பேருக்கு இருக்குது? 4 பேருக்கு தான் இருக்குது. அல்லேலூயா. எது வந்தாலும் நான் சகிச்சுட்டு போகிற வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ சகித்துன்னு இருக்கிறீங்கன்னு. உங்களால் மற்றவங்களுக்கு எவ்வளோ ட்ரபிள் கொடுக்குறீங்களோ அவருக்கு. உண்மையா இல்லையா? உங்களால் எத்தனை பேர் சகித்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீ சகிச்சுன்னு இருக்கியா, அவங்க உன்னால் சகிச்சுன்னு இருக்காங்களான்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால தான் அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்ல? நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் எபேசு சபை மக்களுக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. யாக்கோபு 1:12 எழுதும்பொழுது பார்க்கும்பொழுது சோதனையை சகிக்கிற மனுஷன்
பாக்கியவான். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் சோதனையை சகிக்கிறீங்க சொல்லுங்கள். கடந்த நாளில் கொஞ்சம் பேர் படுக்கையில் இருந்தோம். அவங்க சோதனையெல்லாம் சகிக்கும்போது அந்த வலி வேதனையில் ஆண்டவரும் வேணாம், எதுவுமே வேணாம். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். 1 பேதுரு 2:20 வாசிக்கிறோம், நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அது தேவனுக்கு முன்பாக பிரியதையாக இருக்கும். அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். வேலையில் சகிப்புத்தன்மை வேணும். நமக்கு எதுலேயுமே சகிப்பு இருக்காது. அல்லேலூயா. இதை விட்டால் அடுத்த வேலைக்கு போயிடணும். அங்கே போனால் அதான் சொல்கிறேன், நோன் டெவில் கிட்ட நிறைய நாள் இருக்கலாம், தெரிஞ்ச பிசாசோட நிறைய நாள் வாழலாம். தெரியாத பிசாசுக்கிட்ட போய் மாட்டிக்க வாழ. நான் வீட்டில் இருக்கவங்கள சொல்லுங்கள், வேலையை சொன்னேன். அல்லேலூயா. இப்போ ஒரு வேலையில் ஒரு பாஸ் இருக்கிறான், அவன் தெரிஞ்ச பிசாசு, அவன் கூட நம்ம ஏற்கனவே குப்பையை கொட்டிட்டோம். அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போனால் என்ன ஆகும்? இவனை விட ஒரு பெரிய பிசாசா அது இருக்கும். அல்லேலூயா. இந்த பிசாசை நீ சகிச்சின்னா உன் வண்டி ஓடும். திருப்பியும் ஜம்ப் அடிச்சின்னா என்ன ஆகும்? அங்கே போய் மாட்டிப்ப. அல்லேலூயா. அதுதான் அங்கே என்ன போட்டிருக்கு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிறவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. யார் பாக்கியவான்? சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். 2 தெசலோனிக்கேயர் 1:4 வாசிக்கிறோம், நீங்கள் சகிக்கிற சகல துன்பத்திலும் உபத்திரவத்திலும் பொறுமையாயும் விசுவாசத்தை காண்பிக்கிறதாயும் இல்லைனா காண்பிக்கிறீர்கள். அல்லேலூயா. எப்படி போட்டிருக்கு? நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறீர்கள் என்று எபேசு சபைக்கு அவர் எழுதுகிறார். அப்போ பொறுமையோடு சகிக்கணும். எவ்வளோ போராட்டம் வந்தாலும் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை விட்டு கர்த்தர் நீங்கள் ஓடி போக கூடாது. அல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனை சபையில் இருந்தாலும் சபையை உடனே மாற்றிக்கிறது. ஏன்னா சகிப்புத்தன்மை நமக்கு என்னது? சுத்தமாக அந்த பாஸ்டர்கிட்ட கொஞ்ச நாள் போயிட்டு உட்காந்துட்டு அங்கேயும் சகிப்புத்தன்மை நமக்கு இல்லை. அல்லேலூயா. ஆனால் எல்லாவற்றையும் யார் அறிந்திருக்கிறார்? யார் அறிந்திருக்கிறார்? தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் எல்லா சகிப்புத்தன்மையை தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு படுகிற எல்லா பாடுகளை தேவன் அறிந்திருக்கிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானாய் கர்த்தர் மாற்றுகிறார் என்று நான் நம்புகிறேன். வேதத்தில் சில உதாரணங்களை பார்க்கும்பொழுது யோபுவை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். செல்வத்தை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், உடல் நலத்தை இழந்தான், எல்லாவற்றையும் இழக்கிறான். ஆனால் அவன் அறிக்கை செய்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவனைப் போல நம்ம உலகத்தில் வேறு யாரையும் சகித்தவனை பார்க்கவே முடியாது. எல்லாவற்றையும் இழக்கும் பொழுதும் அவன் சொல்கிறான், அவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் என்னை வழி நடத்துவார் சொல்லி கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது அதை போல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நம்ம ஸ்தோத்திரம் சகிப்போடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ சகிப்புத்தன்மையோடு இருக்கிறீங்க? இருக்குங்களா? வீட்டில், ஊழியத்தில், வேலையில், நீங்கள் போகிற இடத்துல டப்புன்னு பேசிடுறோமா? பக்கத்தில் தட்டிக்கணும், டக்குன்னு கோவப்படுறியா? தட்டி கேளுங்க, டக்குன்னு கோவப்படுறியா? அல்லேலூயா. பக்கத்தில் இது நல்லா கேளுங்க, சகிப்புத்தன்மை வேணும். கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை அறிந்திருக்கிற தேவன், உன்னை அறிந்திருக்கிற தேவன் கொஞ்ச காலத்தில் அதெல்லாம் தூக்கி போட்டுருவார். அல்லேலூயா. எல்லா பாடுகளையும் தூக்கி போட்டுருவார். எவ்வளோ நீ அனுபவிக்கிறியோ கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். குயவன் ஒரு மண்பானையை உருவாக்கும் பொழுது மண் ஃபுல்லாக ஒரு மேடாக தான் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுலேருந்து தான் கொஞ்சத்தை கட் பண்ணி சில நேரத்தில் கர்த்தர் பிரித்து எடுக்கும் பொழுது தான் உன்னை உருவாக்கவே முடியும். அல்லேலூயா. அந்த மண் மேட்டில் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீ ஒரு பாத்திரமாய் உன்னை வணையவே சில பிரிவுகள் சில நேரத்தில் கர்த்தர் உன்னை கட் பண்ணி வெளியில் எடுத்துன்னு வந்துடுவார். எடுத்த பிறகு தான் அந்த பாத்திரத்தையே உருவாக்க அவரால் முடியும். அல்லேலூயா. அந்த பாத்திரம் உருவாக்கப்படும் பொழுது அவன் அடிக்கிறான், உதைக்கிறான், காலில் மிதிக்கிறான், ஒரு பாத்திரமாய் உருவாக்குகிறான். அந்த மண்பாண்டம் அவ்வளோ சகிப்புத்தன்மை எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் கடைசி ப்ராசஸில் ஹை லெவலில் பிரச்சனையில் போய் மாட்டுது. எதில்? நெருப்பில் ஹை டெம்பரேச்சரில் என்ன பண்ணுறாங்க, அந்த மண்பாண்டத்தை
சூளையில் போடும் பொழுது தான் அது ஒரு நல்ல பாத்திரமாய் வெளிவருகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பிரித்தெடுத்தலும் அடித்தலும் நொறுக்கலும் கடைசியாக நெருப்புக்குள்ளே போட்டு நம்ம வெளியில் எடுக்கும் பொழுது அந்த பாத்திரம் ஒரு பயனுள்ள பாத்திரமாய் வரும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உடைய எல்லா சகிப்புத்தன்மை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். குடும்பத்தில், வேலையில், ஊழியத்தில் நீ சகித்து கொண்டு இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறோம் என்னை யாரும் அறிகில்லைன்னு. அல்லேலூயா. ஆனால் அவருடைய நோட்டில் எல்லாத்தையும் குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ படுகிற எல்லா பாடுகள், நீ படுகிற எல்லா வேதனைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. இனிமேல் யாருக்கிட்டையும் புலம்பாதீங்கன்னு பக்கத்தில் சொல்லுங்கள். யார்கிட்டையும் புலம்பாத, உன்னை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை யாரும் கண்டுக்கல, என்னை யாரும் பண்ணல, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், வீட்டுக்காக இவ்வளோ உழைக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, கவலைப்படாத, அவருக்கு தெரியும். அல்லேலூயா. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கிறேன், என்னை யாரும் புரிஞ்சிக்கல, அவர் புரிந்து கொண்டவர், அவர் அறிந்தவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் அறிந்தவர். இந்த வசனம்லாம் படிக்கும்பொழுது ஒரு விசுவாசத்தில் கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் யோபுக்கு வந்த காரியங்களை காட்டில் நமக்கு ஒன்றுமே இல்லைங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்தான், அவன் சகித்து கொண்டு தேவனுக்காய் வாழ்ந்தான். கர்த்தர் அவனை மகிமையாய் இரட்டத்தனையாக எல்லா காரியங்களையும் கொடுத்தார். அதே காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டாவது அந்த வசனத்தில் எப்படி போட்டிருக்கு? பொறுமையாய் இருக்கிறதையும். இதுதான் ரொம்ப மெயினான டாபிக். தேவன் உன் பொறுமையை அறிந்திருக்கிறார். எதை அறிந்திருக்கிறார்? பொறுமையை அறிந்திருக்கிறார். பொறுமைனா என்னதுங்க? வெயிட் பண்ணணும், அதுதான் கரெக்ட். அல்லேலூயா. தேவனுடைய நேரத்துக்காக நம்பி காத்திருப்பது தான் பொறுமை. எதுக்காக? தேவனுடைய நேரத்திற்காக நம்பி காத்திருப்பது பொறுமை. அவர் நேரம் இருக்கும் கண்டிப்பாக. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. பொறுமையுள்ள ஜனங்கள் பூமியை ஆளுவார்கள் உலகத்தான் சொல்லுவான். என்னது? பொறுமையாக இருந்தால் பூலோகத்தை ஆளுகை செய்யலாம். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய நேரத்திற்காக நம்பி காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 10:36 நினைக்கிறேன். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு எது வேண்டியதாக இருக்குது? பக்கத்தில் தட்டி கேளுங்க, எது வேண்டியதாக இருக்குது? பொறுமை. அல்லேலூயா. எது வேண்டியதாக இருக்குது? நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்குது. நமக்கு பொறுமை இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த வார்த்தைக்கு பிறகு கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் பொறுமையை தருவார் நான் நம்புகிறேன். அல்லேலூயா. புலம்பல் 3:25 வாசிக்கிறோம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராய். யாரெல்லாம் அவருக்காய் காத்திருக்கிறோமோ, பொறுமையாய் காத்திருக்கிறோமோ, அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதக்காரன் 40:1 சொல்கிறான், பொறுமையுடன் காத்திருக்கிறேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எப்படி சாய்ந்திருந்தான் அவன்? பொறுமையோடு காத்திருக்கணும். பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அவர் என்னிடமாய் சாய்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். பொறுமை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையிலையும் நம்முடைய ஊழியத்திலையும் நம்முடைய ஜீவியத்திலையும் பொறுமை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் எதெல்லாம் பொறுமையாக இருக்கிறீங்களோ அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் எதெல்லாம் பொறுமையாக இருக்கிறீங்க, ஊழியத்தில் எதெல்லாம் பொறுமையாக இருக்கிறீங்க, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ரோமர் 8:25 வாசிக்கிறோம், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதென்று பொறுமையோடு காத்திருப்போம். அந்த வசனத்தை வாசிங்க. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதென்று பொறுமையோடே காத்திருப்போம். நாம் காணாததை நம்பினோமாகில். இப்போது இயேசுவை யாராவது பார்த்துருக்கிறீங்களா? பிரசன்னத்தை நம்ம உணர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? இயேசுவை யாராவது பார்க்கல. அல்லேலூயா. கேள்விப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறோம், விசுவாசத்தில் நிற்கிறோம். மீண்டும் வருவார், மீண்டும் நம்மை அழைத்து செல்லுவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வருவதற்கு பொறுமையோடு இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, பொறுமையாக இரு, கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அல்லேலூயா. பொறுமையோடு இருக்கும் பொழுது தான் நம்ம சுதந்திரிக்கிற நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் நடத்துவார். ஏன்னா உன்னுடைய பொறுமையை அவர் அறிந்திருக்கிறார். சில விஷயங்கள் தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்ம ஜெபம் பண்ணி முழங்கால் போட்டு எனக்கு கொடுன்னு கொடுத்தா பாதியில் அது கொடுத்துருவார். அல்லேலூயா. பாதி முட்டையை உரித்து பார்த்தீங்கன்னா வேக்காட்டில் எப்படி இருக்கும்? உள்ள இருக்காது. அல்லேலூயா.
பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களை அறிந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம நிறைய பேரை நம்ம உதாரணமாய் பார்க்க முடியும். ஆபிரகாம் 25 வருடங்கள் பொறுமையோடு காத்திருந்தான் என்று பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற எத்தனை வருடங்கள் இருந்தான்? பொறுமையோடு தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று ஒரு பொறுமை அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்களேன், இன்றைக்கு எல்லாமே இன்ஸ்டன்ட் தான். எல்லாமே உடனே ஜெப்டோவில் போட்டால் 5 நிமிஷத்தில் வீட்டில் சொல்லுங்கள் பொருள் வந்துடுது. எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு டெலிவரி, மெசேஜ், இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட், எல்லாமே இன்ஸ்டன்ட் தான். உடனே நடக்கலைன்னா அதுக்கு வேறு நமக்கு கோபம் அதிகமாய் வருகிறது. அல்லேலூயா. ஆனால் அங்கே என்ன போட்டிருக்குது? அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருக்கணும். பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஒரு விவசாயம் ஒரு விதையும் நம்ம பார்க்கும் பொழுது விவசாயி விதையை விதைக்கிறான். அந்த விதை முளைக்க அந்த நாட்கள் எடுத்துக்கொள்ளும். விதையை போட்டு அடுத்த நாள் போயிட்டு மண்ணோன்னா என்ன ஆகும் சொல்லுங்களேன்? ஒன்றுமே. விதை மண்ணுக்குள் அமைதியாய் வேலை செய்கிறது. நாம் பார்க்கவில்லை என்பதால் அந்த வேலை நடக்கவில்லை என்று அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. சில காரியங்கள் சில நாட்களுக்கு அந்த பொறுமையாக இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பொறுமையாய் காத்திருக்கலாம். மகன் மகள் ரட்சிப்புக்காக, வேலைக்காக, வீடு கட்டணும், காரு வாங்கணும், எல்லாவற்றிற்காக என்ன பண்ணுறோம்? பொறுமையாக காத்திருக்கணும். சபைக்கு வந்த உடனே வீடு வாங்கிடணும், வீடு கட்டிடணும், கார் வாங்கிடணும், கல்யாணம் பண்ணிடணும். இதுக்கு தான் பாதி பேர் சபைக்கு தேவனை உண்மையாக ஆராதிக்கிற கூட்டத்தை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. பொருளுக்காக ஆதாயத்துக்காக வருவ கூட்டத்தை அவர் நேசிப்பதல்ல. தேவனை முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்வாயாக என்று நமக்கு புதிய கட்டளையோடு நம்மை அவர் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன அறிந்திருக்கிறார்? நம்முடைய சகிப்புத்தன்மை அறிந்திருக்கிறார். ரெண்டாவது நம்முடைய பொறுமை. எப்போல்லாம் டென்ஷன் ஆகுறீங்களோ, எப்போல்லாம் கோவப்படுறீங்களோ, அப்போ என்ன வரணும்? தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். எந்த இடத்துல பதறி பேசுகிறீங்களோ தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். அதனால் நமக்கு என்ன வேணும்? பொறுமை அதிகமாக வேண்டும். மூன்றாவது அந்த வசனத்தில் எப்படி சொல்கிறாங்க? என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். பிரயாசப்பட்டதையும், பிரயாசம்னா என்னதுங்க? நம்ம செய்கிறது. அல்லேலூயா. நம்மளுடைய நற்கிரியைகள் நம்ம ஏதாவது செய்யணுன்றது. 1 கொரிந்தியர் 15:58 யாருன்னா எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. நம்ம பிரயாசம் என்றைக்குமே விருதாவாக போவாதுங்க. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லியிருந்தாலும் அவர் ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் கண்ணுக்கு முன்பாக ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துவார். உங்கள் பிரயாசம் விருதாய் போகாது. அல்லேலூயா. இளைப்படையாத பிரயாசத்தை அவர் பார்க்கிறார். நீங்கள் எங்கெங்கெல்லாம் என்ன பிரயாசப்படுகிறீங்களோ நீங்கள் நினைக்காதீங்க மனுஷன் பார்வையில் நான் மறந்துட்டான்னு. ஆனால் தேவ பார்வையில் அவர் அறிந்தவராக இருக்கிறார். எபிரேயர் 6:10 வாசிக்கிறோம். தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறது தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. மனுஷன் மறந்துடுவான் நீங்கள் பண்ணுற பிரயாசத்தை. ஆனால் யார் மறக்க மாட்டா? அல்லேலூயா. தமது நாமத்திற்காக காண்பித்த அவருடைய அன்புக்காக நீங்கள் என்ன பிரயாசப்படுறீங்களோ, ஒரு ஸ்தோத்திரம், திக்கற்றவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் நீங்கள் உதவுறீங்களோ, உலகத்தில் அந்த பிரயாசத்தை இகழ்ந்து பேசலாம். ஆனால் தேவன் அதை இகழ்ந்து பேசவே மாட்டார். தேவனுக்காக நீங்கள் பிரயாசப்படுகிற எல்லா விஷயமும் அவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா உங்களுடைய பிரயாசத்தை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. சபையில் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் யார் பார்க்குறா? நான் பார்க்குறேனோ இல்லையோ, பாஸ்டமாக பார்க்குறாங்களோ இல்லையோ, யார் பார்க்குறா? ஊழியத்திற்காக நீங்கள் என்ன பாடுபடுறீங்களோ, தேவனுடைய ராஜ்யத்துக்காக எந்த சின்ன வேலையை செய்கிறீங்களோ, உங்களுடைய பிரயாசத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம்புறீங்களா இல்லையா? அல்லேலூயா. அவருடைய யார் என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ, தேவன் உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தில் அவர் எப்படி போட்டிருக்காரு? நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல், டயர்டே ஆகாமல் நீங்கள் படுகிற எல்லா பிரயாசங்களை தேவன் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு மனிதனுடைய பார்வைக்கு நிறைய பிரயாசங்கள் படுகிறோம், ஆனால் அதெல்லாம் அநீதி. அல்லேலூயா.
தேவனுடைய பார்வைக்கு நம்ம பிரயாசப்படும் பொழுது, தேவனுடைய அன்புக்கு பிரயாசப்படும் பொழுது, தேவன் உங்களுடைய இடைப்படையாத பிரயாசத்தை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லலாம், என் குடும்பத்துக்காக நான் வெடித்து கொட்டுறேன், நான் ஓடுறேன், எல்லாம் பண்ணுறேன், இவ்வளோ பிரயாசப்படுறேன், யாரை என்ன மதிக்க மாட்டுதுங்க. அல்லேலூயா. ஆனால் தேவன் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்திற்காகவும் அவருடைய அன்புக்காகவும் நீங்கள் பிரயாசப்படும் பொழுது அவர் எல்லா காரியங்களையும் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்ம வேதத்தில் உதாரணத்தை நிறைய பேரை சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துக்கொள்ளுங்களேன். அடிக்கப்பட்டார், வேற என்னப்பட்டார்? சிறைசாலையில் அடிக்கப்பட்டார், கப்பலில் விபத்தில் சிக்கினார், துரத்தப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், சொல்லிகிட்டே போகலாம். யாரை? அவரை அடித்து உடைச்சாங்க. உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதிலிருந்து இதில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? சொல்லுங்களேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு இடத்துல அடி வாங்கியிருக்கோமா? ஜெயிலில் போய் சொல்லுங்கள். என்ன கஷ்டப்பட்டோம்? பக்கத்தில் தட்டிக்க. என்ன கஷ்டப்பட்ட? சொகுசாக தானே ஏசியில் உட்காண்ட்ருக்க. அல்லேலூயா. ஒரு சிற்பி ஒரு சிலையை செய்கிறான். அவனுடைய பிரயாசம் என்றைக்குமே வீணாய் போகுவதே இல்லை. அந்த ஸ்தோத்திரம், அவனுடைய எல்லா காரியங்களையும் ஸ்தோத்திரம், அவன் பிரயாசத்தை அந்த ஒரு கல்லில் காட்டும் பொழுது தான் அது எதவாய் உருவாகுது? சொல்லுங்களேன். சிலையாய். நான் பிரயாசப்படுறேன், அடித்து பார்த்தேன், வலிக்குது, நான் நிறுத்திட்டேன்னா அது ஒரு சிலையை அவனால் வரவே முடியாது. அல்லேலூயா. சில இடத்துல நம்ம பிரயாசப்படும் பொழுது தான் கர்த்தரங்கள் அசைவுகளை உண்டு பண்ணுவார். உண்மையா இல்லையா? நம்முடைய பிரயாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். இலைப்படையாமல் செய்யணும். பக்கத்தில் சொல்லுங்கள். டயர்டானாலும் தேவனுக்காய் ஓடணும், தேவனுக்காய் செய்யணும். அல்லேலூயா. உங்கள் ஜபங்கள், காணிக்கை, சேவை, தியாகம், கண்ணீர், ஊழியம் எல்லாவற்றையும் யார் பார்க்கிறார்? தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. யார் அளக்குறாங்க, யார் அளக்கலை, யார் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, யார் அப்ரிஷியேட் பண்ணல, அதெல்லாம் கவலையே படவே யார் பார்க்கிறா? என் தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. 3 விஷயங்களை நான் சொன்னேன். உங்களுடைய சகிப்புத்தன்மை, உங்களுடைய பொறுமை, இலைப்படையாத பிரயாசத்தை தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்பயாவது சந்தோஷமாக இருக்கா? என்னை தேவன் அறிந்திருக்கிறார். நான் படுகிற எல்லா கஷ்டங்களையும் அவர் பார்க்கிறார். ஊழியத்திற்காக நம்ம என்ன பிரயாசப்படுகிறோம் என்பதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் பிரயாசப்படுறீங்க, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன பிரயாசப்படுகிறோம்? அல்லேலூயா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ 3 விஷயங்களை அவர் அறிந்தவராக இருக்கிறார். இப்போ அப்படியே நான் செய்தியை அடுத்த வசனத்துக்கு எடுத்து போகிறேன். ஆனாலும் தேவன் உங்கள் மேல் ஒரு குறை உண்டு. உங்கள் மேலே ஒரு குறை உண்டுன்னு அவர் சொல்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எபேசு சபைக்கு மிகப்பெரிய பிரச்சனை, அவருடைய ஊழியம் செய்தார்கள், சகித்தார்கள், பொறுமையோடு இருந்தார்கள். ஆனால் இயேசுவின் மீது இருந்த முதலாவது அன்பை இழந்து விட்டார்கள். அல்லேலூயா. எதை இழந்துட்டாங்க? இன்றைக்கு நம்ம வரோம், எல்லாமே செய்கிறோம், ஆனால் எது இல்லை? தேவன் மேலே இருந்த ஃபஸ்ட்டு லவ் நம்மக்கிட்ட இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் குறையோடு இருக்கும்? உண்மையாக சொல்லுங்கள், உண்மையாக ஒத்துக்குங்க. எத்தனை பேர் குறைவோடு இருக்கிறோம்? அல்லேலூயா. இன்றைக்கு அந்த குறைவிலேருந்து வெளியே வரும்பொழுது தான் கர்த்தர் மகிமையாய் நடத்துவார்ன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு கணவன் மனைவி இருக்கிறோம், எல்லாவற்றையும் வாங்கி தரோம், எல்லாம் பண்ணுறோம், கடைசி வரைக்கும் அவங்களோட பேச்சுவார்த்தையும் இல்லாமல் நான் ஒரு திசையில் அவங்க ஒரு திசையில் இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. அல்லேலூயா. ஆதி அன்புக்கு, ஃபஸ்ட்டு லவ்வுக்கு திரும்பணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஃபஸ்ட்டு அன்புக்கு திரும்பு, ஆதி அன்புக்கு திரும்பு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட போது இருந்தது அந்த குதிப்பு. பக்கத்தில் 4 பேரை தட்டி விட்டு நம்ம பாட்டு பாடுவோம், பார்த்துக்கிறீங்களா? சபையிலலாம் முதல்லாம் கட்டடம் கட்டுறதுக்கு முன்னால் சில சகோதரிமார்கள்லாம் பக்கத்தில் இருக்கலாம் தள்ளிட்டு புல்பீட்டு வரைக்கும் சொல்லுங்களேன், அபிஷேகத்தில் நிரம்பின நாட்கள் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு ஆதி அன்பு நிறைய சபைகளில், குறிப்பாக நம்ம சபையிலும் இன்றைக்கி இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது டைட்டில் ஆரம்பித்தோன்னே அப்படியே சவுண்டு கம்மியாயிடுச்சு பாருங்கள். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு உன்னை அறிந்திருக்கிறேன், உனக்கு நல்லதுன்ன உடனே ஆமேன் அல்லேலூயா இருந்தது. உன் மேலே குறைன்ன உடனே இவன் என்ன நான் சொல்ல, வேதத்தில் சொல்கிறாங்க. அல்லேலூயா. குறையை ஒத்துக்கொள்ளுகிறோம் நல்ல மனிதன். அல்லேலூயா. நமக்கு அந்த பிரச்சனை உண்டு. மனுஷ ஜென்மத்துக்கே ஒரு சாபக்கேடு என்னன்னா, நீ தப்பு பண்ணுறேன்னு சொன்னால் ஒத்துக்கிறதுக்கு
அதுலேயும் அவங்க அம்மா அப்பா அங்கே வேறு சண்டைக்கு வருவாங்க. என் பொண்ணை சொல்லிட்டியா, என் பையனை சொல்லிட்டியா, உனக்கு தெரியும் சொல்லுகிறார். ஊழியம், உன் ஊழியம் மட்டுமல்ல, உன் இருதயமும் அவருக்கு வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ ஊழியம் செய்தால் மட்டும் போதாது, உன்னுடைய இருதயம் அன்பினால் நிறைந்து அவரோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. இப்போ 3 விஷயங்களை நான் சொல்லி முடிச்சிடறேன். 3 விஷயங்கள். ஃபஸ்ட்டு 3 விஷயங்கள் அவர் அறிந்தவராக இருக்கிறார். சகிப்புத்தன்மையும் பொறுமையையும் உன்னுடைய பிரயாசத்தையும் அவர் அறிந்தவர். அல்லேலூயா. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார், உன்கிட்ட ஒரு குறைவு உண்டு. ஏன்னா அவர் அறிந்தவருக்கு தான் தெரியும் என்ன நிறைவு இருக்குது, என்ன குறைவு உண்டுன்னு. அல்லேலூயா. ஆனால் நீ இவ்வளோ காரியங்களை நீ சகிச்சுன்னு இருக்க, பொறுமையாக இருக்கிற, பிரயாசத்தை இடைவிடாமல் பண்ணுற, ஆனாலும் உங்ககிட்ட என்ன குறைவுனா, என்கிட்ட நீ அன்பாக இல்லை. அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, நீ விழுந்ததை நினைத்து மனம் திரும்பு. 3வது, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. 3 விஷயங்களை சொல்கிறார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நினைத்து பார்க்கணும். தேவன் நமக்கு எந்த அற்புதங்களை செய்தார். நான் பொருளாதாரத்தை பற்றி மட்டும் பேசலைங்க. நான் சபைக்கு வரும்பொழுது இப்படி இருந்தேன், இன்றைக்கி நான் இப்படி வீடு கட்டிட்டேன், இப்படி கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்தை வந்துச்சுன்னா அந்த பொருளாதார வளர்ச்சியை பற்றியே நான் பேசலை. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் இருந்த சமாதானம், நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவும் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. முன்பிருந்த ஜப வாழ்க்கை, முன்பிருந்த பரிசுத்தம், முன்பிருந்த தேவனுடைய தேடுதல், முன்பிருந்த ஸ்தோத்திரம், அந்த ஆர்வம் இன்றைக்கு இருப்புதா? டக்குன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். என்ன இல்லை, உண்மையா இல்லையா? அப்போது சர்ச்சுக்கு எல்லா ஆராதனைக்கும் சொல்லுங்களேன் வருவோம். இன்றைக்கு நமக்கு என்னன்னா, காசு வந்துடுச்சு, கொஞ்சம் வளர்ந்துட்டோம், இப்போ தெய்வம் நமக்கு துணை செய்வார்னு ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், ஆகையால் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ விழுந்ததை நினைத்து, எதெல்லாம் விழுந்திருக்கணும் நீங்கள் லிஸ்ட்டு போடுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எதெல்லாம் விழுந்தோம், வேத வாசிப்பு, ஜபம், ஆலய கூடுகை, பிரயாசங்கள், எதெல்லாம் விழுந்தோமோ இன்றைக்கி லிஸ்ட்டு போட்டு அதில் எல்லாத்தையும் நம்ம வெளியில் வரப்போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த ஒரு பவர் இன்றைக்கி நம்ம ஆலயத்தில் வேணும். அப்படி இருந்ததுன்னா இன்றைக்கி ஆத்தும அறுவடைகள்லாம் பெருசாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. விழுந்ததை நினைத்து அந்த ரட்சிப்பின் நாட்களை நினைவுபடுத்துங்கள். எதை நினைவுபடுத்தணும்? நீ எப்படி ரட்சிக்கப்பட்ட, எப்படியெல்லாம் நீ அன்றைக்கி இருந்த, இன்றைக்கு நினைத்துப்பார். 2வது, அதிலிருந்து மனம் திரும்புகிற நாளாக இன்றைக்கி இருக்கணும். எந்த நாளாக? மனம் திரும்புகிற நாளாய். 3வது, ஆதியில் செய்த கிரியைகளை செய்யணும். அல்லேலூயா. பேதுரு மறுதலித்தான், மீண்டும் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போகிறோம்? அல்லேலூயா. ஆதி அன்புக்கு திரும்பாத சபை வளர்ச்சி பெறாது. ஆதி அன்புக்கு திரும்பாத மனிதன் வளர்ச்சி பெறவே மாட்டான். அல்லேலூயா. அவர் எப்படி முடிக்கிறார்னா, உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. அல்லேலூயா. நம்முடைய சபை ஆதி அன்புக்கு திரும்பணும். நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்களோ, எப்படி வேதம் வாசித்தீங்களோ, எப்படி கூட்டங்களில் பங்கு பெற்றீங்களோ, இனிமேல் நான் யாரையும் கூட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிடவே மாட்டேன். ஏன்னா முடிக்கும் பொழுது அந்த வசனத்தை நானே சொல்லி முடிச்சிடுவேன். அல்லேலூயா. ஆதி அன்புக்கு திரும்பவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரம் இருக்கவே இருக்காது. அந்த வசனம் படிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 5வது வசனம் எல்லாரும் பைபிள் எடுத்து வாசிங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன். நான் சொல்லலை, அவர் திரும்பி வரும்பொழுது நீ என்ன மனம் திரும்பாவிட்டால், இல்லாவிட்டால் நான் சீக்கிரம் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதினின்று நீக்கி விடுவேன். எந்த விளக்கு தண்டு நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. விளக்கு தண்டுகள் அணைக்கப்படுகிற நாட்கள் உண்டாகும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் ஆதி அன்புக்கு நம்ம திரும்புகிறோமோ, அவரோடு ஐக்கியப்படுகிறோமோ, கர்த்தர் பலமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தேவன் உன்னை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பையன் டயக்ராம், ஒரு பையன், சின்ன பையன் ஒரு படம் வரைகிறான்னு வச்சிங்களேன். தகப்பன் பக்கத்திலே இருக்கார். வெளியில் இருக்க அந்த டயக்ராமை பார்த்தவொடனே குறைய தான் சொல்லுவான். கரெக்டுங்களா?
இது இப்படி வரைஞ்சிருக்கலாம் அப்படி. ஆனால் தகப்பன் என்ன தெரியுமா சொல்லுவார்? அவனுடைய உழைப்பை தான் அங்கே பார்ப்பார். அல்லேலூயா. என்னுடைய தகப்பன் உன்னுடைய உழைப்பை தான் பார்க்கிறார், குறைவுகளை பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா. ஏன்னா உன்னை அறிந்திருக்கிறவர். உலகம் 1000 குறைய சொல்லலாம், ஆனால் தகப்பன் உன்னுடைய பிரயாசத்தை பார்க்கிறவர், உன்னுடைய பொறுமையை பார்க்கிறவர், உன்னுடைய சகிப்புத்தன்மையை பார்க்கிறவர். அல்லேலூயா. அவர் வழி நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆதி அன்புக்கு எல்லாரும் திரும்பியே ஆகணும். அல்லேலூயா. எத்தனை பேர் திரும்ப போகிறீங்க? என்னை நேசிக்கிறாயான்ற பாடலை எப்போ பாடுவோம்னா அந்த ராபோஜன நேரத்தில் பாடுவோம். அதோட அவரை நேசிப்பதை விட்டு விடுவோம். இன்றைக்கி வந்திருக்கிற உங்களுக்காக நான் சொல்கிறேங்க, இன்றிலேருந்து ஒரு முடிவு பண்ணுங்கள். வாழ்ந்தால் ஆண்டவருக்காக வாழுவேன், இல்லைன்னா ஆண்டவரை விட்டு ஓடிடுவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நில்லுங்க. ஆதி அன்புக்கு திரும்புங்க. உங்களை கொண்டு அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்னென்ன எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய சோத்திரம், எல்லா காரியங்களையும் ஓடுவது எல்லாவற்றையும் வீணாய் போகாதபடிக்கு எந்த இடத்துல நீங்கள் விழுந்து போயிருக்கிறீங்களோ இன்றைக்கி நினைத்து பாருங்கள். எதில் நான் விழுந்துட்டேன்? குடும்பத்திற்காக பயந்து ஒடுங்கி நான் விழுந்திருக்கிறேன்னா? ஃப்ரெண்ட்ஸு மத்தியில் ஆலயத்திற்கு போகிறேன்னு சொல்கிறதுக்கு பயந்து நான் விழுந்திருக்கிறேன்னா? உறவினர்கள் மத்தியில் நான் விழுந்து போயிருக்கிறேன்னா? தேவனுடைய நாமத்தை உயர்த்த மனம் திரும்பியே ஆக வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி மனம் திரும்பி அவருடைய ஸ்தோத்திரம் ஆதி அன்புக்கு, ஆதி நிலைமைக்கு சபையும் உங்கள் குடும்பமும் திரும்பும் பொழுது நான் சொல்லுங்க, அவர் திரும்பி வரும்பொழுது உங்கள் விளக்கை இன்னும் அதிகமாக ஏற்றுவார். அல்லேலூயா. உங்கள் விளக்கு தண்டு அணைக்கப்படாது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய எல்லா காரியங்கள் கொஞ்சம் நல்லா அப்படி வந்துட்ட பிறகு தேவனை நம்ம இன்றைக்கி பாதி பேரை கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வேலைங்க, இன்றைக்கி வேலைக்கு போகலன்னா எனக்கு வேலை போயிடும். நான் சொல்லுங்க, அந்த வேலையை காட்டிலும் கர்த்தர் நல்ல வேலையை தருவார். அல்லேலூயா. அதை காட்டிலும் உங்களை சம்பத்தாய் வாழ வைப்பார். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், அது மட்டும் உங்களை உயர்த்தாது. அல்லேலூயா. மருத்துவமனையில் படுக்கும்பொழுது கூட நம்ம லீவு போட்டு இருக்க முடியும், ஆனால் ஆலயத்துக்கு நம்மளால் சொல்லுங்களேன், ஆலயத்துக்கு நம்மளால் வர முடியாது. ஆதி அன்புக்கு திரும்ப. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஆதி அன்புக்கு திரும்பு. நல்லா தட்டி சொல்லுங்கள், ஆதி அன்புக்கு திரும்பு. ஃபஸ்ட்டு லவ்வுக்கு வா. அல்லேலூயா. தேவனை எப்படி நேசித்த, எப்படி ஓடியாந்த, எப்படி ஆலயங்களை க்ளீன் பண்ண. இன்றைக்கு ஆலயங்களுக்கும் தேவனுக்கும் நம்ம தூரமாக இருக்கிறோம். இன்றைக்கி எல்லாருமே கெஸ்ட்டாக மாறிட்டோம். ஆனால் கெஸ்ட்டாக அவர் பார்க்கல, தன்னுடைய சொந்த மகனாய் சொந்த மகளாய் இன்றைக்கும் அவர் பாவித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தகப்பனிடம் தூரமாய் சென்ற மகன் வரும்பொழுது அவர் கட்டி அணைத்து முத்தம் செய்தார். அல்லேலூயா. எல்லாரும் ஆதி அன்புக்கு திரும்புவோமா? அவர் நம்மை அறிந்தவராக இருக்கிறார். எல்லாம் எழுமி